ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். மணமகள் பெயர் தேன்மொழி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நகை கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 8500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இவங்களுடைய கணவர் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் அவருக்கு தானே இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனா கூட ஓகே தாங்க. ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு மாதம் ஒரு 15,000 சம்பளத்தில் வேலையில் இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மணமகளோட அப்பா என்னோட பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதாவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவு ஓரளவு சீர்சனத்தில் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MBBS முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் லட்சக்கணக்கில் சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருத்தணியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் இவங்கள சந்தேகப்பட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2 பேரும் முறைப்படி பிரிஞ்சிட்டதாகவும், அதுக்கான பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணமகன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு துறையில் இருக்கணும். டாக்டர், என்ஜினியர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வசதி இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனை ஃபாரினில் படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. பட் பையன் அங்கேயே செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்குன்னு துணையாக யாரும் இல்லைங்கிறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய பையனோட சம்மதத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எனக்கு சம்மதம், முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவச உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.